ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி ஆனியன் ஸ்ப்ரிங் லீஃப் தோட்டத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக அதை பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஃப்ளவர் கூட நம்ம குக் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதிக மருத்துவ குணங்கள் உள்ள ஆனியன் ஸ்ப்ரிங் ரோல் நமக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கி அடிக்கடி குக் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், 5 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஸ்ப்ரிங் லீஃபை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8 to 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். வாட்டர் எதுவும் விட வேண்டாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. அரை கப் ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.